அவர் பேர் என்னது? டானியல் பென்னட். அவர் பேர் என்னது? இவர் வந்து 1923 அப்போ கனடாவில் பிறந்தாராமா. எங்க பிறந்தாரு? கனடாவில் பிறந்தாராமா. அவரோட அப்பா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சோட பாஸ்டர். யாரு? இண்டிபெண்டன்ட் சர்ச்சோட அவரோட அப்பா வந்து ஒரு பாஸ்டர். அவங்க அப்பா பாஸ்டரா இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஏசப்பா மேல இருக்கிற அன்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சாம். இவருக்கு வந்து ஏசப்பா மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தியா இருந்துச்சாம். இவருக்கு இன்னொரு ஆசையாம், மிஷினரி மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சாம். மினிஸ்ட்ரி பண்றதுல அவருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சாம். அங்க இருந்த வரைக்கும் அவங்க அப்பா கூட சேர்ந்து சர்ச் எல்லாம் பார்த்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி சர்ச் எல்லாம் பார்த்து மினிஸ்ட்ரியில எல்லாம் இன்வால்வ் ஆயிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் அவர் வளர்ந்து பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் பெரிய பையன் ஆயிட்டு வேலைக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஆர்ச்சேவா ஒர்க் பண்ணாராமா. ஆர்ச்சேவத்துக்கு தெரியும்ல, ஒரு ஆர்ச்சேவா ஒர்க் பண்ணி ஆர்ச்சே மூலமா ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாராமா. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சா. அவர் வைஃப் பேர் என்ன தெரியுமா? ஹில்தா அவங்க வைஃப் பேர். அவங்க வைஃப் பேர் என்னது? ஹில்தா. அவங்க 2 பேருமா சேர்ந்து மினிஸ்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அவங்க பெரிய பெரிய ஊர், அதாவது தாய்வான், இலங்கை, ஜப்பான், கலிஃபோர்னியா, இந்த மாதிரி நிறைய ஊருக்கு மிஷினரியா போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மிஷினரியா போய் என்ன பண்ணுவாங்க? மிஷினரியா போய் ஏசப்பா பற்றியும் ஏசப்பாவோட அன்பை பற்றியும் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போய் ஏசப்பா பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தாங்களாம். இந்தியாவில் எங்கே தெரியுமா வந்தாங்க? கல்கட்டா அப்படிங்கிற இடம். யாருக்கெல்லாம் தெரியும் கல்கட்டா? கல்கட்டா தெரியும்ல. கல்கட்டாக்கு யாரு?